புரசைவாக்கம் பரப்புரையை ரத்து செய்துவிட்டு வீடு திரும்புகிறார் விஜய். அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம புரசைவாக்கம் பரப்புரையை ரத்து செய்துவிட்டு வீடு திரும்புகிறார் விஜய். ஏயா வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இருக்கக்கூடிய சூழல பல்வேறு இடங்கள்ல வந்து விஜயோட பிரச்சாரம் ரத்து செய்யப்படுறதுனால எதுவுமே ரத்து, அது தவறான செய்தி. ஏன்னா அது நிறைய இடத்துல நாங்க கிளாரிஃபை பண்ணணும். அது தவறான செய்தி, எங்கேயுமே நாங்க அறிவிக்கல அங்க போனோம்னு. ஓ அப்படிங்களா? அப்போ டீ நகரு 1000 விளக்கு போக தெரிஞ்ச உங்களுக்கு புரசைவாக்கத்துக்கும் போக தெரியல. நீங்க தான் ரத்து பண்ணலையாச்சு, தாராளமா போயிருக்கலாமே, ஏன் போகல? ஏன்னா 6 மணிக்கு மேல உங்க அண்ணனுக்கும் ஆட்டோ ஓடாது, உங்களுக்கும் ஓடாது, ஏன் உங்க கட்சிக்கே ஓடாது. 6 மணிக்கு மேல அப்காண்ட் ஆகிற கட்சி தான் நீங்க. என்னதான் இருந்தாலும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். அப்படி 6 மணிக்கு வீட்டுக்கு ஒண்ணு யார் தான்ப்பா கூப்பிடுறா? எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச? பொண்டாட்டியும் இல்ல, பிள்ளையும் இல்ல, அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, யார் தான் கூப்பிடுறா 6 மணிக்கு? தேர்தல் அறிவிக்கப்பட்டு முதல் முறையாக தொடர்ந்து 2 நாட்கள் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். எப்பாடி எல்லாம் கற்கால கல்வெட்டுல பொறிக்கப்படணும். எல்லாம் அண்ணனோட வாழ்நாள் சாதனை. இதெல்லாம் ஹிஸ்டரி, பின்னால பேசுவாங்கல்ல. ஐயோ, அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே. ஐயோ, கண்ணென்ன புடலையா இருக்கு, பார்த்து நடந்து வரக்கூடாது. ஏக்கா, நான் நடக்க தெரியாம ஆக்கி விழுந்தேன். பாடி கிளீனிங் இருந்துகிட்டு ஐயோ, பாத்துட்டு எங்க அண்ணனை பாத்துட்டு. ஐயோ ஐயோ, நான் தானா? அடே பாத்து நீதானா? நீ பாத்துன்னு சொன்னா எவனும் நம்புவானா? மக்களோட பிரச்சனைகள் என்ன, மக்களோட தேவைகள் என்ன, மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், மக்களுக்கு என்னென்ன செய்யணும், இதெல்லாம் தான் தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லி வாக்கு கேட்பாங்க. ஆனா இவரு வட்டத்தை ராக்கெட் மாதிரி விட்டுக்கிட்டு பேட்டை பம்பர மாதிரி ஃபாலோ விட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நடந்துட்டு இருக்காரு. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நானும் பேசலாம் தான் வந்தேன், பட் அட்ரஸ்லாம் குத்துட்டு போயிருக்கா போல, வீட்டுக்கு வாப்பான்னு. என்னடா சொல்ற? அப்படி சொல்லக்கூடாது. ஜெய்காலி, ஓம்காலி, விஜய் ஒரு ஓடுகாலி. இன்னைக்கு வர ஹால் டிக்கெட் கூட வாங்க மாட்டேன்னு சொல்லி வந்து விஜய் நான் பார்க்க வந்திருக்கேன். நான் என்ன இன்னைக்கு விட்டா இனிமே எப்போ பாப்பன்னு கூட தெரியாது. என்ன படிக்கிற? என்னவா போற? இன்ஜினியர். மகளிரோட வாக்கு எல்லாமே தாவேக்காவுக்கு இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாருல. முதல்ல ஒரு சங்கீதாவா 3-7 முடிவு பண்ணிட்டுங்க, சரிங்களா? 99% வாய்ப்பு இருக்கு, கன்ஃபார்ம் விஜய் தான் வருவாரு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. சினிமா நடிச்சாவே 300 கோடி 400 கோடி சம்பளம் வாங்குறவரு, கட்சியில அமௌண்ட் கம்மியா தானே வரும். அதெல்லாம் விட்டுட்டு இதுல வராருன்னா ஏதாச்சும் நல்லது பண்ணதான் வருவாரு. எல்லாம் நம்பி ஓட்டு போடுங்க. மக்களுக்கு சேவை செய்யற புனித மாதிரி ஆச்சு எவனுக்குள்ள வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா, நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி கிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க, ஒரு 500 கோடி கொடுப்பா. ஜெயிச்சாலும் கவலை இல்ல, தோத்தாலும் கவலை இல்லன்னு வாங்கி டிக்கி கடையில் அமுக்கிக்க வேண்டியதானே. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையா? அது அப்படிதான். நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமா பாரு, நான் கொஞ்சம் நகுந்தேனா வாயை திறந்த வாயிலே எத்திய தூண் துப்பிடுவேன். நம்ம வந்து ரெட்டலையும் வேண்டாம், டிஎம்கே வேண்டாம். இவனை ஒழிச்சு கட்டிட்டு இந்த திருட்டு பையங்களை புதுசா ஆட்சி கொண்டாடுவணும்னு இலவசமான வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு, இதுதான் நான் கொடுப்பேன். இல்ல சீமான். அது யாரு? ஒருத்தன் மைக்க பிடிச்ச பேச்சுக்கிட்டு சொன்ன மாதிரி பதவிகள்
அந்த பதவியிலேயே இருந்து அதுவும் வேணாம், நான் பிறந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக இங்க அரசியலுக்கு வந்திருக்காரு. அட பாவி, யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டியா? அதாவது என்னன்னா, இந்த தாவேக்கா தற்கூறிங்க நைட்ல தூங்குறவங்க போயிட்டு விசில் அடிச்சு எழுப்பிருக்கிறாங்க. அதனால கோபம் பட்ட அந்த தாத்தா வந்து ஒரு கட்டை கையில வச்சு அடிச்சுட்டு விட்டுறாங்க. இந்த நாயங்க பண்ற தொல்லை தாங்கல. ஏன்டா டேய், இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம். டிஎம்கே தான் வரும், டிவிகே எல்லாம் வரவே வராது, டிவிகே எல்லாம் வாய்ப்பே இல்லை, நாம போட்டு விடுற சரியா? அரோகரா அரோகரா தான் அண்ணனுக்கு வந்திருக்கிறதே பிள்ளைக்கா பையன், பிள்ளைக்கா பையன், விஜய் நான் யாரு? கிளம்ப சொல்லு நீ. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. இப்ப மொச்ச காலாண்டி, நேத்து பேச்ச மலையில மொச்ச காலா, நீங்களா வந்துட்டீங்க பேசுறதுக்கு, இப்படி புடிங்க போட்டா போயிடுவோம். உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியும்டா நாணத்தல. அந்த பொண்ணு டிஎம்கே, அந்த பொண்ணு டிஎம்கே, அந்த பொண்ணு எடுங்க, அந்த பொண்ணு டிஎம்கே. நான் நீங்க வாங்க இங்க எடுலாம். இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்லவள அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. பொண்டாட்டிய வச்சு ஒழுங்கா குடும்பம் பண்றதுக்கு யோகியதை இல்லாத அந்த விஜய்க்கு வந்து ஒரு ஆட்சியா? பெண்களை தாங்குறாரா? மகளிர் தினத்தன்னைக்கு சொல்றாரு, தான் பொண்டாட்டிய பாரு, தான் தாயில தகப்பனார பாரு, தன்னுடைய அப்பனை பாரு, எல்லாத்தையும் பிச்சு விட்டு ஒருத்த மட்டும் நடிகையோட ஓடிக்கிட்டு போனா இவனெல்லாம் பெண்களை காப்பாத்துறாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அவரு நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? இன்னும் செத்துறணும், சத்தியம் செத்துறணும். இல்லப்பா, கேக்குறாங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஏதாவது பேசணும்னு முயற்சி பண்ணா நீங்க என்ன கேட்கணும்னு நினைப்பீங்க? பேசவே மாட்டீங்க. இருந்துருண்ணா, அப்படியே இருந்தா அவ்வளவுதான். எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வேணும்னு கேட்டா தளபதி தானே. அவனா நீ? தளபதி தானே, செத்துருண்ணா. உண்மையை சொல்றேன், சத்தியமா தளபதி தான். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அவர் பாத்துட்டு பாரு, என்ன சொல்லுங்க. நீ தானே அடுத்த சிஎம். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? போதுமாண்ணா. ஆனா பயில சொல்ல, எனக்கு என் அம்மா அப்பா முக்கியமோ இல்லையோ, எனக்கு தளபதி தான் முக்கியம். உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. ஊழல் செய்யவே மாட்டான். ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. இப்ப ரீசெண்டா வெளியாக போற ஜனநாயகம் படம் இருக்குல்ல சார், அந்த படத்துக்கு வந்து ஒரு 150 ரூபாய்க்கு உங்களால கரெக்டா ஒரு டிக்கெட்டே கொடுக்க முடியல. இல்லப்பா, நான் சொல்றேன், அந்த 150 ரூபா டிக்கெட்டே வந்து அதிக விலைக்கு பிளாக்ல விற்க விடுது. அந்த ஊழலே ஒழிக்க முடியல. ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? இங்க எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்களா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.